ஏய் உன் பிளான் என்னடா கேக்கு கீழே விழணும் அதானே. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து படம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 3 hours வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி வெளில வருவாங்க. இந்த படம் முடிச்சோட கூட ஆடியன்ஸ் யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபீல்ல டைட்டில் ஓடி படம் முடிஞ்சிருச்சு, அப்படியே அந்த தாக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. கடைசியாக ஒரு 5 நிமிஷம் படம் முடிஞ்சிடும். அது கிரியேட் பண்ண முடிஞ்சது சார், அதை மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். அதான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மாமன் 50th ஷீல்டு உள்ள இருக்கு சார், அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஷீல்டு வேணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பேர் எமோஷனல், எத்தனையோ பேர் டேரக்டரை பார்த்தா வந்து செல்ஃபி எடுப்பாங்க சார், சூப்பர் படம்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஹக் பண்ணி அழுது முத்தம் கொடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் சார் உண்டாக்குற தாக்கம். ஸோ எங்கள் தேட்டருக்கு வரணும்னு நேற்று நம்ம பிஆர் சதீஷ் நாட்டை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், அவசியம் நம்ம தேட்டருக்கு கூட்டிட்டு வாங்கன்னு. சார் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. தேங்க்யூ. எந்த சக்ஸஸையும் கேக் வெட்டி கொண்டாடுவோம். இது ஒரு கிராண்ட் சக்ஸஸ். கண்டிப்பாக கேக் வெட்டாமல் எப்படி நீங்கள் பேசிட்டா ஓகேவா? அப்படியே கட் பண்ணுவோம். தம்பி விஷ்ணு தம்பி விஷ்ணு பின்னாடி கேமரா சார் ஓகே, அப்படியே பேச ஆரம்பிக்கலாம் சார். படம் தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல. நாங்கள் சும்மா அந்த கதை இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கு படம் முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, இதை தேட்டருக்கு கொண்டு வாங்க, மக்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் பார்த்த என்னோடய டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம். எல்லாமே ஹாட்ஸ்டாரில் சொன்னாங்க, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா? ஓகே சார். அதுக்கப்புறம் இதை வந்து தேட்டருக்கு பிளான் பண்ணோம். நினச்ச மாதிரியே எல்லாம் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை எவ்வளோ ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நிச்சயமாக மக்கள் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை, பெரிய கதை, பெரிய ஹீரோ யாரெல்லாம் பார்க்காம அந்த கதையை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்கள் கதை தயாராக ஒரு உதாரணமாக வாழை அமைச்சிருக்கு. வாழையை சப்போர்ட் பண்ண, வாழையை தனது சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே டீம் சார்பாக நன்றி. மேல இருக்குப்பா, ஏன்பா மேலே இருக்குப்பா, நீங்க போய் பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல வாழை வந்து பிளான் பண்ணது டிமார்ட் காலனி தங்கலால் ஹவுஸ்லயே போச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா பிளான் பண்ணது ஒரு ஷோ தான் வாழை பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு படம் வந்து 4 ஷோ, நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து 5 ஷோ. ஸோ சின்ன தேட்டரில் ஒரு ஷோ கொடுத்த படம் இப்போ பெரிய தேட்டரில் 5 ஷோ திங்கக்கிழமையில இருந்து. சூப்பர் சார், நன்றி. அதான் கான்வெர்சேஷன் போய் நடக்கல. என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கல. எனக்கு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு பரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு 10 days கழிச்சு எனக்கு ஒரு ஆலோசனை கால் பண்ணாங்க. ஆஃபீஸில் முடியுமான்னு கூப்பிட்டாரு. நான் இது நீங்கள் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்போ நான் பார்க்க போயிருந்தேன். சும்மா பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு டயர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 மூணு செயின் போட்டேன். ஏன் அன்றைக்கி அந்த ரூமில் யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அப்போ நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இல்லை இது ஆனால் யார்ட்டு சொல்லணும் அவசியம் எனக்கு தோணுச்சு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிட்டு வருவேன். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு
நான் நாளாக கேட்டுட்டு இருந்தேன் சார் வாழை பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது தான். எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நாங்கள் இன்னும் 2 பேருமே நான் பேசிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா நான் வெளியிருந்தமால அப்போவே எனக்கு நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சுச்சு. அது எனக்கு தெரியாதுங்க. நான் எனக்கு எப்போவுமே பேசுவேன், எல்லா படமும் பேசுவேன். வெளியிருந்தமால் பேசியிருக்காரு, கண்ணன் பேசியிருக்காரு. எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவோம். எங்கேயாவது எதேச்சியாக சந்திச்சோன்னா அப்போ பேசுவோம். சார் இப்போ வரக்கூடிய படங்களில் வந்து நிறைய படங்கள் யூஸ் பண்ணுறோம். வாழை படத்துலையும் ஏவாவுடைய மியூசிக் பயன்படுத்துறீங்க. முக்கியமாக அந்த காப்பிரைட் இஷ்யூலாம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, அவங்கவுக்கான ரைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ரைட்ஸை கொடுத்து அது யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக பிளான் அவங்க இப்போ பாட்டு சும்மா யூஸ் பண்ணுறேன். அந்த பாட்டு அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடணும். அந்த பாட்டு என் ரைட்டை கனெக்ட் ஆகிடுது. அந்த கேட்கும்போது வெறும் சாங்காக தெரியுது. ஆனால் பழைய சாங்ஸ்க்குள்ள நம்மளோட வாழ்க்கை பிணைஞ்சிருக்கு. நம்ம ஒரு நாளை மாற்றின பாடல்களும் நிறைய நம்ம பழைய உண்மையான கதைகள் எடுக்கும்போது அந்த பாடல்களுக்கு முக்கியமான வேல்யூ காசு. பஞ்சுமுறை சார் பாட்டு வந்து என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பாட்டு. அது எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது எப்போவுமே ஒரு பெயினான ஒரு பாடல் தான். அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த நாளில் அப்படி தான் நடந்துச்சு. அதனால் அந்த பாட்டை யூஸ் பண்ணுவோம். அது பக்காவாக யார்கிட்ட ரைட்ஸ் இருக்கு கேட்டு தெரிஞ்சு வாங்கி அதெல்லாம் யூஸ் பண்ணிடுவோம். அதான் முத்தங்கள் தான் அதிகமாக கிடையாது. நிறைய பேர் பேசல, கமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து பேசலை. எல்லாமே ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி அவங்க எல்லாமே அமைதியும் ரொம்ப நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைக்குடித்தல் முத்தம் சொல்லலாம். பெருசாக கான்வர்சேஷன் மற்ற 3 படத்துக்கு நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசாக அந்த படத்துக்கு பெருசாக இது அப்படி இது இப்படி இந்த ஷாட் அப்படி அந்த ஷாட் இப்படி பேசணும்னு சொல்கிறேன். அப்படி யாருமே இந்த ஷாட் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இப்படி இருந்தாலும் பேசவே எல்லாருமே லவ் மாறின்னு சொன்னாங்க, முத்தம் கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சாங்க. அவ்வளோதான். ஒரு 10 days கழிச்சு கூட பேசலாம். பரியேறும் பெருமாள் வாழை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த இடையில இருக்கிற 2 படத்தை வந்து பிடிக்கல. நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க வாழை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க, என் கதையில புரிஞ்சுக்குவாங்க, கதையை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து திருப்பி அடிக்கக்கூடிய மாரி செல்வராஜை நாங்கள் பார்க்க முடியும். இல்லை, நான் பிளான் பண்ண மாட்டேங்க. ஒரு கதை கர்ணன் வந்து அது ஒரு இஷ்யூ நடந்த இஷ்யூ. அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க பக்கமாக திரும்பி பண்ணணும்லாம் பண்ணுறது இல்லை. வாழை இது ஒரு கதை ஓகேங்களா. அந்த மனிதர்கள் கதை இந்த சின்ன பையன் நடந்த கதை ஒரு கதை அப்படின்னு அவங்க என்ன நடக்குமோ அதான் ஒரு கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணலாம் பண்ணுறது இல்லை. அந்த கதையோட நீடு அந்த கதையோட தேவையை வந்து அதுதான் டிசைட் பண்ணணும். கலியுகம் அப்படி இல்லை. கர்ணன் ஒரு ஊரோட யுத்தம், ஒரு ஊரோட சண்டை, அதோட ஓலம் அப்படி இருந்துச்சு. மாமனா அந்த மாதிரி ஒரு கதை எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ எந்தெந்த ஒரு எமோஷனல் எந்தெந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு மயக்கமான எதுவுமே தேவைப்படுதோ அது செஞ்சுதான் வந்து நான் தடுத்தாலும் நானே தடுத்தா கூட ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இதில் நடந்துக்கணும்ல இது ஏன் நடக்குதுன்னு கேட்பாங்க ஆடியன்ஸ். சரிங்களா? அப்போ யாரும் அதை பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாமல் ஒருத்தர் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், தேவையான இடத்துல பண்ணாமல் விட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்ம திரைக்கதை தான் தீர்மானம். பார்த்தாரு அவரை பத்தி எதுவுமே அதான் அவர் ஃபர்ஸ்ட் அதான் ஞாபகம் கவனிக்கல மீடியா. மாமன்னன் ரிலீஸான அப்போவே மாமன்னன் ரிலீஸாக்கு முன்னாடியே உதய் சார் வந்து ட்வீட் போட்டுருக்கோம், உங்களோட வாழ்க்கையில் சிறந்த படம் வாழைன்னு போட்டிருக்காரு. நீங்கள் பார்க்கலல்ல, அன்னைக்கு பார்க்கலல்ல. முதல்ல வாழையை பற்றி ட்வீட் போட்டது உதய் ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ட்வீட் பார்த்தாரு, அப்புறம் மியூசிக்காக மண்டபம் ஒரு டைம் பார்த்தாரு, இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு. சரிங்களா? அவருக்கு என்ன சொல்கிறது, வாழை மாமன் அப்போவே வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு. அவரை நான் போயிட்டு வச்சாரு. அவங்க என்கிட்ட பேசிட்டு கேள்வி பார்க்கலாம் போட்டுருக்காரு. இல்லை படம் பார்த்தா கூப்பிடுவோம்.
திருநெல்வேலி பகுதியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் சார்? கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான். பட் நானே ரொம்ப வேற இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதே ரொம்ப வேற. நானும் கலகலப்பு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயம் சொல்லிட்டு நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் நான் கலகலப்பாக இருந்தாலும் கலகலப்புலேயும் ஏதோ ஒரு நடந்துருக்கு. ஒரு ஜாலியாக இது வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான். பட் அது ஃபைன் முடிவு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அவங்க மாற்றுது. அதனால வந்து தெரில, எனக்கு ஆசை இருக்குது. அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படணும், அதுக்கப்புறம் நடக்குது. அப்படி என்ன ஜேர்னலில் படம் பண்ணாலும் அதுக்கு ஒரு நேர்மையான ஆசை. அடுத்த ஷோ கொண்டாங்க சார். ஏமா இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறது ரேர்னு சொல்லுங்க. எந்த மாதிரி ஆட்கள் சார்? ஆக்சுவலி நல்ல படம் புதுமை அப்படிலாம் இல்லை. ரொம்ப கீழே இருந்து அடிமட்டத்திலிருந்து தெரிவிச்சு எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா வழிகளையும் தாண்டி அவனே வந்து முட்டி மோதி நிற்கும் போது அவனுக்கு தன்னோட முதல்ல அவனுக்கு எது ஹெவியாக தங்கியிருக்கோ அந்த கதையை தான் சொல்லிட்டு எது அவனுக்குள்ள ரொம்ப அவனை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோ அந்த கதையை சொல்லுவான். அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய ஜேர்னல் தான்